இன்றைய வேத வசனம் ஏசாயா 43:4. நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால் கனம் பெற்றாய், நானும் உன்னை சிநேகித்தேன். பிரியமானவர்களே, இன்றைய தினத்தில் இதை கேட்டுக் கொண்டிருக்கிற நீங்கள் ஏதோ ஒரு விரக்தியின் பாதையில் சென்று கொண்டிருக்கலாம். எத்தனையோ கஷ்டங்கள், கண்ணீர்கள், கவலைகள், சோர்வுகள் இப்படி ஏராளமாய் அனுபவித்து விட்டேன். ஆனால் எந்த ஒரு மாற்றத்தையும் இன்னும் பார்க்கவில்லை. நானும் ஜெபம் செய்கிறேன், கர்த்தரோடு நேரத்தை செலவிடுகிறேன், தினமும் கர்த்தரோடு நடக்கிறேன். ஆனாலும் என்னுடைய சூழ்நிலை மாறவில்லை. இதயத்தில் உள்ள பாரங்கள் குறையவில்லை, கவலைகள் நீங்கவில்லை. கர்த்தர் என்னை கைவிட்டு விட்டாரோ, என்னை மறந்தாரோ என்று நீங்கள் இப்போது நினைத்துக் கொண்டிருப்பீர்களானால், கர்த்தர் உங்களை பார்த்து சொல்வது, என் மகனே, மகளே, நீ எனக்கு மிகவும் முக்கியமானவன். நீ எனக்கு மிகவும் முக்கியமானவள். எனவே நான் உன்னை பெருமைப்படுத்துவேன். நான் உன்னை நேசிக்கிறேன். ஆம், உங்கள் சூழ்நிலைகளுக்கான மாற்றம் தாமதமாகிறதினால், நீங்கள் எதிர்பார்க்கின்ற பதில்கள் தாமதமாகிறதினால், நீங்கள் கடந்து கொண்டிருக்கிற வழிகள் அப்படியே இருப்பதினால் அவர் உங்களை கைவிட்டு விட்டார் என்று அர்த்தமில்லை. நீ என் பார்வைக்கு மிகவும் முக்கியமானவனாய் இருக்கிறபடியால் உன்னை அப்படியே விட்டுவிட மாட்டேன், உன்னை பெருமைப்படுத்துவேன் என்கிறார். உங்களை பெருமைப்படுத்தும்படி அவர் சரியான காலத்திற்கு காத்துக் கொண்டிருக்கிறார். அதினதின் காலத்தில் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்கிற தேவன் அவர். நீங்கள் வேண்டிக் கொள்வதற்கு முன்பதாகவே உங்களுக்கு என்ன தேவை என்று அறிந்திருக்கிற தேவன் அவர். கிறிஸ்துவில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது. ஆகையால் ஒருபோதும் கலங்கி விடாதீர்கள். அவருடைய வேலைக்காக காத்திருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.